அன்பான தேவ ஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, கலாத்தியர் 6:8, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். இது ரெண்டு விஷயம் இருக்கு. மாம்சத்துக்கென்று நாம் விதைப்போமானால் மாம்சத்தினால் அழிவை அறுப்போம். அப்ப நீங்க மாம்சத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழிவு தான். அது இல்லாம நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நீங்க உங்களோட வாழ்க்கை மாம்சத்திலே இருந்தா உங்களுடைய முடிவு அழிவு. உங்களுடைய வாழ்க்கை ஆவியிலே இருக்குமானால் உங்களுடைய முடிவு நித்திய ஜீவன். அதனால இந்த ரெண்டு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாம்சத்துல நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு அழிவு, ஆவியில இருந்தா எனக்கு நித்திய ஜீவன். அப்ப அழிவு வேணுமா நித்திய ஜீவன் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க புரிந்து வாழும் போது நாம் நித்திய ஜீவனை தரக்கூடிய அந்த நித்திய தேவனையே பின்பற்றி வாழ்வோம். அதனால் இனி நம் யாவருக்கும் மாம்சத்தின் சிந்தை இருக்கக்கூடாது. மாம்சத்தின் சிந்தை இருந்தால் நமக்கு அழிவு, ஆவியின் சிந்தை இருந்தால் நமக்கு நித்திய ஜீவன். தேவன் தாமே உங்களுக்கு நித்திய ஜீவனை அளித்து அழிவான வாழ்க்கையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பாராக. ஆமென்.